இப்போ வந்து ஜாயின்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஜாயின்ஸில் வந்து ரிலேஷனல் அல்ஜெப்ரா அண்ட் எஸ்குஎல்ல ரெண்டுத்துலையுமே ஜாயினோட மீனிங் சேமாக இருக்கும், பட் சின்டெக்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட். ஓகே, டு ஜாயின் 2 or more tables to find the result which cannot be find by one table. அதாவது இந்த ஒரு டேபிள் தந்திருக்கோன்னு வச்சுக்கோங்க. இந்த டேபிளில் நம்ம வந்து இப்போ எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம் அண்ட் அட்ரஸ் ஆர் கிவன் and we have to find the like which employee is assigned with the departments. Okay, so நம்ம வந்து இந்த டேபிள் வச்சு மட்டும் நம்ம ரிசல்ட் வந்து ஃபைண்ட் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே வந்து டிபார்ட்மெண்ட்டோட ரோவே இல்லை. ஸோ நம்ம வந்து ரெண்டாவது டேபிளில் வந்து டிபார்ட்மெண்ட் நம்பர் இருக்குது, ப்ளஸ் எம்ப்ளாயி நம்பர் இருக்குது, நேம் இருக்குது, டிபார்ட்மெண்ட் நேம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டேபிள் வச்சு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டு டேபிளையும் ஜாயின் பண்ணிவிட்டு தான் ரிசல்ட்டை ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அதாவது கொஷின் தந்திருக்காங்க, ஃபைண்ட் எம்ப்ளாயி நேம் ஆஃப் எம்ப்ளாயி ஹூஸ் ஒர்க்கிங் இன் ஹெச்ஆர், ஹூ இஸ் ஒர்க்கிங் இன் ஹெச்ஆர். ஸோ ஹெச்ஆரில் யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களோட பேர் வந்து வேணும். லைக் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் எந்த எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க பேரெல்லாம் டிஸ்பிளே ஆகணும்னு போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்போயுமே ஜாயின் கண்டிஷன்ஸ் ஃபார் ஜாயின் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஒன் அட்ரிபியூட் ஷுட் பி காமன். இந்த ரெண்டு டேபிள்லேருந்து ஒரு அட்ரிபியூட் வந்து காமனாக இருக்கணும். ஸோ இதில் வந்து எம்ப்ளாயி நம்பர் வந்து காமனாக இருக்குது. அதே மாதிரி கிராஸ் ப்ராடக்ட் ப்ளஸ் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் ஃபார் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? கிராஸ் ப்ராடக்ட்னால் ரெண்டு டேபிளையும் கம்பைன் பண்ணுறது தான் கிராஸ் ப்ராடக்ட் சொல்கிறோம். ப்ளஸ் கண்டிஷன் இருக்கணும். அந்த லைக் நம்ம வந்து இது ஜாயின் பண்ணுறோன்னா அதோட கண்டிஷன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? எந்த இதுக்கு நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இங்கே நேச்சுரல் ஜாயின் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நேச்சுரல் ஜாயின் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த குவெரி எழுதியிருக்கோம். அதாவது செலக்ட் எம்ப்ளாயி நேம் ஃப்ரம் எம்ப்ளாயி இன்டூ டிபார்ட்மெண்ட். அதாவது எம்ப்ளாயி அண்ட் டிபார்ட்மெண்ட் டேபிளை நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம், அதான் காமா போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ரெண்டுமே ஜாயின் ஆகுது. ஸோ ஜாயின் ஆனால் எப்படி ரிசல்ட் வரும்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ இஸ் கம்பைன்ட் வித் ஆல் தி ரோஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் டேபிள். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ எழுதியிருக்குமா, எல்லா டிபார்ட்மெண்ட் ரோட கம்பைன் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து நேம் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ன பண்ண போகிறோன்னா the second row of employee is like joined with all the rows of the department table. செகண்ட் ரோ நம்ம 3 வாட்டி இது இருக்கும். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ரோ ஜாயின் இருக்குது. அதே மாதிரி எல்லாமே. ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஆயிடுச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எம்ப்ளாயி நம்பர் அண்ட் எம்ப்ளாயி இந்த டிபார்ட்மெண்ட்டோட எம்ப்ளாயி நம்பர் ரெண்டுத்துலேயும் எது காமனாக இருக்கோ அது மட்டும் தான் எக்ஸெப்ட் பண்ண போகிறோம், மற்றது எல்லாமே நம்ம டிலீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் வந்து ரெண்டுமே இது காமனாக இருக்கா, ஸோ இதை எக்ஸெப்ட் பண்ணிக்கிறோம். இது டிலீட்டட், இதுவும் இது காமனாக இல்லை பாருங்கள். ஸோ இது எல்லாமே எது காமனாக இருக்கோ அதெல்லாம் நம்ம எக்ஸெப்ட் பண்ணிட்டு பாக்கியெல்லாம் டிலீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எதில் வேலிடாக இருக்கோ அது இங்கே எழுதியிருக்கும். ஸோ இங்கே எழுதியிருக்குமா, அதாவது எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட் நம்பர். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் நேம் கூட நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டிபார்ட்மெண்ட் நேம் ஆட் பண்ணிக்கணுமா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இது ஜாயின் பண்ணியாச்சா? ஸோ எம்ப்ளாயி காமா டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இது ரிசல்ட் வரும். இப்போ இது ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா ஓகேங்களா, ஸோ அது டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இது ஜஸ்ட் நம்ம ஜாயின் பண்ணி ரிசல்ட் டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கோம். ஹெச்ஆருக்குள்ளது பண்ணல. இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா எந்தெந்த எம்ப்ளாய்க்கு டிபார்ட்மெண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட எம்ப்ளாயி நேம் எல்லாமே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இதில் வந்து இன்டோ போட்டிருந்தால் ஃபுல் டேபிள் டிஸ்பிளே ஆகிருக்கும். பட் நம்ம வந்து எம்ப்ளாயி நேம் போட்டதுனால இந்த எம்ப்ளாயி நேமோட ரோ மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். இது ரெண்டுமே டிஸ்பிளே ஆகாது அவுட்புட்டில். ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செலக்ட் எம்ப்ளாயி நேம் ஃப்ரம் எம்ப்ளாயி காமா டிபார்ட்மெண்ட். இந்த டேபிள் அதாவது ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த டேபிள் வந்துச்சா, இதுலேருந்து ஜஸ்ட் எம்ப்ளாயி நேம் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். வேர் எம்ப்ளாயி லைக் எம்ப்ளாயி நம்பர் ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிள் அண்ட் டிபார்ட்மெண்ட் டேபிள் ஆர் ஈக்குவல். அதாவது இங்கே நம்ம செக் பண்ணோம்ல, அந்த கண்டிஷன் தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். டிபார்ட்மெண்ட் டேபிளில் இருக்கிற எம்ப்ளாயி நம்பரும் எம்ப்ளாயி டேபிளில் இருக்கிற எம்ப்ளாயி நம்பரும் சேமாக இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். ஸோ அதுமாரி என்னதுக்கப்புறம் தான் இது ஜாயின் பண்ணியிருக்கான். ஸோ நேச்சுரல் ஜாயினில் இன்னொரு லைக் டைப் ஆஃப் குவெரி எப்படி எழுதலாம்னா,
இப்படி எழுதலாம். நம்ம காமா போடுறோம் இல்லையா, பட் அதுக்கு பதிலாக நம்ம நேச்சுரல் ஜாயின் டிபார்ட்மெண்ட் போட்டோம்னா இதில் எது காமனோ அது ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சி நேச்சுரல் ஜாயின் பண்ணிக்கும். நம்ம வந்து இங்கே எது காமனாக இருக்கோ அது போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் எம்ப்ளாயி நேம் ஃப்ரம் எம்ப்ளாயி நேச்சுரல் ஜாயின் டிபார்ட்மெண்ட். ஸோ இதுதான் நேச்சுரல் ஜாயின். இப்போ நம்ம வந்து செல்ஃப் ஜாயின் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ செல்ஃப் ஜாயின்னா என்னது, ஒரு டேபிளை வந்து லைக் அது கூடயே ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதான் செல்ஃப் ஜாயின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது ஒரு டேபிள் தந்திருக்காங்க. அதில் வந்து ஸ்டூடெண்ட் ஐடி, கோர்ஸ் ஐடி அண்ட் லைக் எப்பத்துலேருந்து அந்த கோர்ஸ் எடுத்திருக்காங்க அதோட இயர் எழுதியிருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா we have to find student ID who is enrolled in at least 2 courses. ஸோ 2 கோர்ஸில் யார் என்ரோல் பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டோட ஐடியை மட்டும் நம்ம அவுட்புட்டில் காமிக்க போகிறோம். ஸோ இதுதான் லாஜிக். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து ஜாயின் பண்ண போகிறோம், செல்ஃப் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ செல்ஃப் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம வந்து குவேரி எழுதுகிறோம். ஓகேங்களா. இதில் வந்து நம்ம என்ன எழுதுகிறோன்னா செலக்ட், இது விட்டுருங்க, செலக்ட் இது மறந்துடுங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா என்ன செலக்ட் பண்ணோன்னா அது மறந்துடுங்க. செலக்ட் ஃப்ரம் ஸ்டடி ஆஸ் T1, அதாவது ஸ்டடி வந்து இந்த டேபிளோட நேம், ஸ்டடி டேபிள் தான் இந்த டேபிளோட நேம். ஸோ ஸ்டடி as T1 அண்ட் ஸ்டடி as T2, அதாவது நம்ம நேம் மட்டும் தந்துக்கிறோம். அந்த டேபிளுக்கு 2 நேம் தந்துக்கிறோம், T1 தந்துக்கிறோம், T2 தந்துக்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா T1 அண்ட் T2 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம், அதாவது ஜாயின் பண்ண போகிறோம், செல்ஃப் ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், வேர் T1's SID is equal to T2's SID. ஸோ T1ஓட SID வந்து ஈக்குவல் டு T2's SIDயாக இருக்கணும்னு சொல்கிறோம். அண்ட் T1's CID should not be equal to T2's CID. அதாவது அதோட கோர்ஸ் வந்து சேமாக இருக்கக்கூடாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு நான் சொல்லியிருக்கேன் லைக் ஃபர்ஸ்ட் ரோ இஸ் மல்டிப்ளைட் வித் ஆல் த ரோஸ் ஆஃப் another டேபிள். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட் ரோ 3 வாட்டி இருக்கா, ரெண்டாவது டேபிளுக்கும் 3 வாட்டி தான் இருக்குது ரோஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா 3 வாட்டி எழுதிட்டு அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் வித் another tables தேர்ட். ஸோ நம்ம வந்து T1 இருக்கா, T1 and T2 கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ T1 is multiplied with all the other rows of T2. அதே மாதிரி எல்லாமே நம்ம பண்ணிக்குமா. எல்லாம் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து இது வந்து ஸ்டூடெண்ட் ஐடி. ஓகேங்களா. ஸ்டூடெண்ட் ஐடி வந்து காமனாக இருக்கணும் அண்ட் கோர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. க்ளோஸ் ஐடி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ இங்கே ஸ்டூடெண்ட் ஐடி சேமாக இருக்குது, பட் கோர்ஸ் ஐடி சேமாக இருக்குது. ஸோ இது வேலிடாக இல்லை. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இது ஸ்டூடெண்ட் ஐடி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுவும் வேலிடாக இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி சேமாக இருக்குது அண்ட் கோர்ஸ் ஐடிஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ இது வேலிட். அதே மாதிரி எல்லாமே பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி சேம், கோர்ஸ் ஐடி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுவும் வேலிட். ஸோ 2 ரோஸ் மட்டும் வேலிடாக இருக்குது. ஸோ 2 ரோஸ் மட்டும் வேலிடாக இருக்கிறதுனால நம்ம அவுட்புட்டில் வந்து நான் இங்கே வேணால் காமிக்கிறேன். ஸோ என்ன வருது, நார்மலாக அவுட்புட்டில் S1 இருக்குது, C1 and C2. ஓகேங்களா. C1 இருக்குது and C2 பக்கத்துலேயே எழுதிட்டேன். இல்லை நீ என்ன பண்ணலான்னா இங்கே வந்து S1 C2 அப்படி கூட எழுதிக்கலாம். ஸோ இது ஸ்டூடெண்ட் ஐடி அண்ட் இது கோர்ஸ் ஐடி. ஸோ இதுலேருந்து நமக்கு அவுட்புட் என்ன வருது, செல்ஃப் ஜாயினுக்கு அப்புறமா இப்படி வருது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதில் வந்து என்ன அவுட்புட்டில் வரும், T1ஓட SID மட்டும்தான் அவுட்புட்டில் வரும். ஸோ TIDலேருந்து S1 என்னது, S1 மட்டும்தான். லைக் ஸ்டூடெண்ட் ஐடி என்னது, S1 மட்டும்தான். S1 மட்டும்தான் இருக்குல்ல. ஸோ இது மட்டும்தான் வரும் அவுட்புட்டில். ஸோ இதுதான் செல்ஃப் ஜாயினோட கான்செப்ட். நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டூடெண்ட் ஐடி சேமாக இருக்கணும், பட் கோர்ஸ் ஐடி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அதாவது நாட் ஈக்குவலாக இருக்கணும். 2 டேபிளோட ஈக்குவலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவலாக இருக்கணும், பட் நாட் ஈக்குவலாக இருக்கணும் கோர்ஸ் ஐடி. ஸோ அப்படி பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஸ்டூடெண்ட் ஐடியோட நம்பர் மட்டும் டிஸ்பிளே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் குவேரி.
ஸோ ஐ ஹோப் இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஈக்வி ஜாயின் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு கொஷின் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் த எம்ப்ளாயி நேம் who worked in a department having location same as their address. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டிபார்ட்மெண்ட் லொக்கேஷன் அண்ட் எம்ப்ளாயோட அட்ரஸ் சேமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அப்படி சேமாக இருந்துச்சுன்னா அந்த எம்ப்ளாயி நேம் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ இது 2 டேபிள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் தி எம்ப்ளாயி, டிபார்ட்மெண்ட் நம்பர், டிபார்ட்மெண்ட் லொக்கேஷன் அண்ட் எம்ப்ளாயி நம்பர். ஓகேங்களா? இது 2 டேபிள் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு நான் சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் டேபிளோட ஃபர்ஸ்ட் ரோ மல்டிப்ளைட் வித் ஆல் த ரோஸ் ஆஃப் அனதர் டேபிள். டீக்கே? ஸோ நம்ம வந்து இப்போ எழுதிட்டோமா, இதே மாதிரி மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது சிம்பிளாக நீங்கள் வந்து பண்ணுங்கள், ஒரு ரோ எழுதிக்கோங்க, அப்புறம் மற்ற ரோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி எல்லாம் பண்ணியாச்சா? இப்போ எல்லாம் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா கண்டிஷன் போடுறோம். வேர் எம்ப்ளாயி நம்பர் ஷுட் பி சேம். எம்ப்ளாயி வந்து சேமாக தான் இருப்பாங்க, பட் அவங்க அட்ரஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் லொக்கேஷன் ஷுட் ஆல்சோ பி சேம். ஓகேங்களா? ரெண்டு டிபார்ட்மெண்ட் அட்ரஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் அட்ரஸ் ஷுட் பி சேம். அப்படி இருந்தால் மட்டும் அது வந்து ஜாயின் பண்ணுங்கள், அதை ஈக்வி ஜாயின் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்து குவரி எழுதிக்கிறோம். குவரி வந்து நம்ம செலக்ட் எம்ப்ளாயி நேம், அதாவது எம்ப்ளாயி நேம் அவுட்புட்டில் வேணும்ல, ஃப்ரம் எம்ப்ளாயி இன்டூ டிபார்ட்மெண்ட் ரெண்டுமே ஜாயின் பண்ணிக்கிறோம். அதாவது எம்ப்ளாயி காமா டிபார்ட்மெண்ட் தான் க்ராஸ் ஜாயினிங். ஓகே? ஸோ வேர் எம்ப்ளாயி ஆஃப் எம்ப்ளாயி நம்பர் அண்ட் டிபார்ட்மெண்ட் டேபிள்லேருந்து எம்ப்ளாயி நம்பர் ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அண்ட் போட்டிருக்கோம். அட்ரஸ், எம்ப்ளாயி அட்ரஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் லொக்கேஷன் ஷுட் பி சேம். அப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணி எம்ப்ளாயி நேம் வந்து டிஸ்பிளே பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஸோ இது மாதிரி இது ஒரு வேலிடாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டில்லி எம்ப்ளாயி நேம் நம்பர் 11. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மற்ற எதுவுமே இல்லை. ஓகேங்களா? மற்ற எதுவுமே எம்ப்ளாயி நம்பர் எதுவுமே சேமாக இல்லை, ப்ளஸ் அட்ரஸும் சேமாக இல்லை. எம்ப்ளாயி நம்பர் சேமாக இருக்கணும், ப்ளஸ் அட்ரஸும் சேமாக இருக்கணும். அப்போ தான் அது நம்ம ஜாயின் பண்ண முடியும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கூட சேமாக இல்லைன்னா ஜாயின் பண்ண வேணாம். ஸோ இது ஒன்று மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஒன்றில் எம்ப்ளாயி நேம் என்னது ராம். ஸோ ராம் வில் பி த அவுட்புட் ஆஃப் திஸ் query. ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் வந்து ராம். ஸோ ஐ ஹோப் ஈக்வி ஜாயின் என்னன்னு புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் பார்க்க போகிறோம். ஸோ லெஃப்ட் அவுட்டர் ஜாயின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லாமே அவுட்புட்டில் வரும், அண்ட் ரைட் சைடில் லைக் எது ஜாயின் பண்ண போது எது வேல்யூ இல்லையோ அதெல்லாம் நல்லுன்னு டிக்ளேர் பண்ணும். ஸோ நம்ம வந்து இட் கிவ்ஸ் அ மேட்சிங் ரோஸ் அண்ட் த ரோஸ் விச் ஆர் இன் த லெஃப்ட் டேபிள் பட் நாட் இன் த ரைட் டேபிள். ஓகேங்களா? லெஃப்ட் டேபிளில் என்ன இருக்கோ அதே அப்படியே அவுட்புட்டில் காமிச்சிக்குவோம். ரைட் டேபிளில் வந்து ஜாயின் பண்ணி காமிச்சிக்கும். சப்போஸ் ரைட் டேபிள்லேருந்து ஏதாவது இல்லைன்னா அதில் வந்து நல்லுன்னு காமிச்சிக்கும். ஸோ அதான் சொல்கிறேன், இது வந்து லெஃப்ட் டேபிள், இது ரைட் டேபிள். லெஃப்ட் டேபிள் எல்லாமே கவர் ஆகுது, ப்ளஸ் ரைட் டேபிளோட காமன் பார்ட் மட்டும் கவர் ஆகுது. ஸோ நம்ம இப்போ வந்து ஜாயின் பண்ணி பார்த்துக்கலாம். ஜாயின் பண்ணும்போது இது எல்லாமே எழுதிக்கிறோமா, இது எல்லாமே எழுதிக்கிறோம். ப்ளஸ் நம்ம என்ன பண்ணுறோம், டிபார்ட்மெண்ட் நம்பர் ஈக்குவல் டு டிபார்ட்மெண்ட் நம்பராக பார்க்குறோம். சப்போஸ் அப்படி இருந்துச்சுன்னா அவங்களோட டிபார்ட்மெண்ட் நேம் அண்ட் லொக்கேஷன்ஸ் மட்டும் அவுட்புட்டில் காமிக்கிறோம். ஸோ நம்ம என்ன அவுட்புட்டில் காமிக்கிறோம், எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட் நேம் அண்ட் லொக்கேஷன் இது மட்டும் வேணும். இந்த ரோஸ் மட்டும், காலம்ஸ் மட்டும் வேணும். ஃப்ரம் எம்ப்ளாயி லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? எம்ப்ளாயி வந்து லெஃப்ட் டேபிளாக இருக்கும், டிபார்ட்மெண்ட் வந்து ரைட் டேபிளாக இருக்கும். ஸோ லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் போட்டிருக்கோம். ஆன் என்ன கண்டிஷன் இருக்கணும், டிபார்ட்மெண்ட் நம்பர் ஆஃப் போத் த டேபிள் ஷுட் பி ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லாமே நம்ம இங்கே எழுதிட்டோம். எம்ப்ளாயி நேம் நம்பர், எம்ப்ளாயி நேம் எழுதிட்டோமா ஃபுல்லாக. எழுதுறதுக்கப்புறமா டிபார்ட்மெண்ட் நம்பர் இங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட் நம்பரோட மேட்ச் பண்ணும். ஸோ D1 வந்து மேட்சிங் வித் டெஸ் D1. ஸோ இங்கே இருக்கிற 2 ரோஸ் தூக்கி இங்கே போடுவோம். அதே மாதிரி D2ல் வந்து HR அண்ட் ஹைதராபாத். ஸோ HR அண்ட் ஹைதராபாத். ஓகேங்களா? D1
ரவிக்கு வந்து D1 டிபார்ட்மெண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து டிபார்ட்மெண்ட் நேம் என்னது ஐடி அண்ட் லொக்கேஷன் வந்து டெல்லி. ஸோ டெல்லி. நிதினுக்கு வந்து எதுவுமே இங்கே அலோகேட் பண்ணல. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், டி நேம் அதாவது டிபார்ட்மெண்ட் நேம் அண்ட் லொக்கேஷனில் நல் போட போகிறோம். ஸோ ஐ ஹோப் இது அவுட்டர் ஜாயின் என்னென்னு புரிஞ்சிருக்கும். சேம் வந்து ரைட் அவுட்டர் ஜாயின். ரைட் சைடில் இருக்க டேபிள் ஃபுல்லாகவே அப்படி டிஸ்பிளே பண்ணுவோம். அண்ட் லெஃப்ட் சைடில் என்னென்ன இல்லையோ அந்த இடத்துல நம்ம நல் ரிப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ சேம் இட் கிவ்ஸ் த மேட்சிங் ரோஸ் அண்ட் த ரோஸ் விச் ஆர் இன் த ரைட் டேபிள் பட் நாட் இன் த லெஃப்ட் டேபிள். ரைட் டேபிளில் இருக்கிற எல்லா ரோஸும் டிஸ்பிளே ஆகும். பட் லெஃப்ட் டேபிளில் என்னென்ன இல்லையோ அதெல்லாம் டிஸ்பிளே ஆகாது, நல்லா டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம என்ன இதுக்கோனா நமக்கு இது எல்லாமே காலம் டிஸ்பிளே ஆகணும். ஃப்ரம் எம்ப்ளாயி ரைட் அவுட்டர் ஜாயின் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஆன் டிபார்ட்மெண்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு டிபார்ட்மெண்ட் நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் டேபிள். ஸோ டிபார்ட்மெண்ட் நம்பர் வந்து காமனாக வச்சுருக்கோம் அண்ட் அவுட்டர் ஜாயின் பண்ணணும். ஸோ நம்ம என்ன ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ ஈவன் எம்ப்ளாயி 1, எம்ப்ளாயி 2, எம்ப்ளாயி 3, வருண், அமித் அண்ட் ரவி. ஓகேங்களா? இப்போ இதோட டிபார்ட்மெண்ட்டும் நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ D1 இஸ் மேட்சிங் வித் D1. ஸோ இங்கே வந்து ஐடி வரணும். இங்கே வந்து ஐடி வரணும். அதே மாதிரி D2 இஸ் மேட்சிங் வித் D2. ஸோ இங்கே வந்து HR வரும். ஹெச்ஆரா? அதே மாதிரி D3 இஸ் மேட்சிங் வித் D3. ஸோ இங்கே வந்து ஃபைனான்ஸ். ஸோ லொக்கேஷன் வந்து பூனே. ஓகேங்களா? எல்லாமே கவர் ஆயிடுச்சா? பட் D4 வந்து யாருமே எம்ப்ளாயி அலோகேட் ஆகலை. ஸோ நம்ம D4 அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். ஸோ D4 வந்து டெஸ்டிங். ஸோ என்ன எம்ப்ளாயி அலோகேட் ஆகாததுனால இங்கே வந்து நம்ம நல் வேல்யூ ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளஸ் இன்னும் வீடியோ சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளஸ் நான் ஃபுல் DBMSோட வீடியோஸ் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன்.